பேய்கள் வீதி உலா. இது ஒரு திகில் கதை. நள்ளிரவு, தூக்கம் வரவில்லை. ஏதாவது வாசிக்கலாம் என வரவேற்பறையில் அமர்ந்தேன். எப்போதும் பால்கனியை பார்த்த வண்ணம் அமர்ந்து புத்தகம் வாசிப்பேன். இப்போதும் அப்படித்தான். வாசிப்பதற்கென்றே மெல்லிய ஒளி தரும் விளக்கையும் சொடுக்கிவிட்டேன். வாசிக்கலானேன். அந்த கண்கள் விற்பனைக்கல்ல என்ற புத்தகம். எல்லாமே குறுங்கதைகளாம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி சுவாரஸ்யமாக இருப்பதாக சொன்னால் வாங்கினேன். உண்மையில் அப்படித்தான் இருந்தன. பல குறுங்கதைகளின் முடிவை யூகிக்கவே முடியவில்லை. போதாத குறைக்கு பேய் கதைகளையும் சேர்த்திருக்கிறார் எழுத்தாளர். அவசரப்பட்டு இந்த நேரத்தில் இதை வாசிக்க ஆரம்பித்தது மனதில் லேசான அச்சத்தை கொடுத்தது. ஆனாலும் நான் தைரியசாலி என்பதால் நெற்றியில் கொஞ்சமாக விபூதியையும் பூசிக்கொண்டேன். மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தேன். சொல்லி வைத்தாற்போல் இப்போதும் பேய்க்கதைகள் தான் வந்தது. வாசிப்பதை நிறுத்திவிட்டேன். ஏதோ ஒன்று என் பின்னால் இருப்பதை உணர்ந்தேன். என்னால் அசைய முடியவில்லை. இதயம் வேகமாக துடிக்கலானது. மெல்ல அதன் அசைவு தெரிந்தது. எந்த கடவுளை காப்பாற்ற அழைப்பது என முடிவெடுப்பதற்குள் உஷ்ணக்காற்று என் மேல் அப்படியே படர்ந்தது. முதல் முறையாக இதை நான் அனுபவிக்கிறேன். எழுந்து ஓட நினைத்தேன். முடியவில்லை. கால்களை யாரோ பற்றி கொண்டார்கள். நல்ல வேளையாக என் அறைக்கதவு திறந்தது. மனைவிதான். என்னங்க, என்ன நீங்கள் இன்னும் தூங்கலையா? மணி என்னாச்சு? வாங்க, வந்து சீக்கிரம் படுத்து தூங்குங்க சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். இதயம் அப்படியே எனக்கு கொஞ்சம் இயல்பானது. கை கால்களை அசைக்க முடிகிறது. புத்தகத்தை மூடிவிட்டு உடனே எழுந்தேன். அறைக்குள் விரைந்து சென்றேன். நல்ல வேளையாக என் மனைவி வந்து என்னை காப்பாற்றி விட்டாள். இல்லைன்னா நினைக்கிறப்பே என்னை அறியாமல் என் உடல் நடுங்கிற்று. என்னது என்னது மனைவியா? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்புறம் எப்படி மனைவி வந்தா? அப்போ வந்தது பேயா?